நீங்கள் சுடுகாட்டில் போய் செத்து வெளியில் வந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு பிரியாணி கடை ஒருத்தன் வச்சு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தடிக்க விழுந்தா பிரியாணி கடை பல பேரில். இது ஆற்காடு பிரியாணி, இது ஆரணி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, இப்படி எல்லாத்துக்கும் பேர் போட்டு தடிக்க விழுந்தா முந்தியெல்லாம் டீ கடை வச்சிருப்பார். யார்? சேட்டன் அண்ணாச்சி. அவர் வந்துட்டு தலை இது வச்சிருப்பார், டீ கடை. தடிக்க விழுந்தா டீயும் பெட்ரோல் பாக்ஸும் கிடைக்கும். நான் ஒரு முறை கேட்டேன், பாம்பே போயிருந்தேன், ஹாஜி மலங் ஷா பாபா தர்கா, அங்கே போயிருந்தேன். போனால் மக்கள் போகிறதுக்குள்ள இடம் இல்லை, அது கடுமையான மலை காடு. அதுக்கு நாங்கள்லாம் போகிறோம். அங்கே போனால் எங்களுக்கா பசி பிடுங்கி எடுக்குது. உள்ளுக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு கல் வாழை அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இருக்கும், அதை உடச்சி கொண்டு திம்போம். அவ்வளோ பசி இருக்கும். அப்படி உள்ள இடத்துல ஒருத்தர் ஒரு டீ கடை வச்சிருக்கிறார். என்னடான்னு பார்த்தா அவர் மலையாளத்தில் பேசுகிறார். நான் கேட்குறேன், ஐயா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஞானி எവിടെ போயாலும் அவட சேட்டன் உண்டாயிட்டு டீ கடை வச்சிருக்கீங்க சொன்னால் அவர் சொல்கிறார், மலையாளி இல்லையா தான் மலையே இல்லையா. எப்படி உலகத்தில் எங்கே மலை இருந்தாலும் அங்கே மலையாளி இருப்பான் அப்படின்னார். உண்மைதான், அப்படி தான் இருக்காங்க. அங்கே ஒரு டீ கடை வச்சுருப்பான். அந்த மாதிரி நீங்கள் சுடுகாட்டில் போய் செத்து வெளியில் வந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு பிரியாணி கடை ஒருத்தன் வச்சுருக்கேன். அப்படி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டினுடைய இன்றைய வளர்ச்சி.